ஸ்பாஞ்ச் கேக் செய்யணுமா இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். இதுக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இதோட அளவுகள் எல்லாமே உங்களுக்கு கேப்ஷனில் நான் கிளியராக கொடுத்துறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 முட்டையோட ஒயிட்டு மட்டும் எடுத்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா 3 ஸ்பீடில் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிஃப் பீக் வரும். வந்ததுக்கப்புறம் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், ஒரேடியாக சேர்த்துக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீக் வந்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒயிட்டு நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளஃபியாக வந்துடும். அதுக்கப்புறம் தனியாக எல்லோ யோக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 பீஸ் நான் அந்த ஒயிட்டோட 2 பீஸு சேர்த்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பேல் எல்லோ வந்ததுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் விஸ்க்கு வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னுமே வந்து பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேட்சுலா வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் அந்த எல்லோ யோக்கில் நம்ம ஒயிட்டு மேரிக்கு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால், அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே 3 பேட்சாக போடுற மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வெனிலா எசன்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம், 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்து பாருங்கள். ஃப்ளேவர் நல்லா சூப்பராகவே இருக்கும் கேக்குக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 கவுண்ட்டுக்கு மட்டும் பீட்டர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் எது கட்டி இல்லாமல் போகிறதுக்காக. ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுற கேப்லேயே நான் ஒரு 10 நிமிஷம் அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து 1/2 kg கேக் அப்படிங்கிறதுனால நான் கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். 370 கிராம் வந்து உங்களுக்கு பேட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் செஞ்சு வரும்போது உங்களுக்கு 1/2 kg கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதை நல்லா ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். உங்களுக்கு சரியாக குக் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். நல்லா மேலே நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலராக சூப்பராக கிடைக்கும். டீ டைமுக்கு நல்ல சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாகவே இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எதுவுமே கருகலை, நமக்கு பாக்ஸ்லேயுமே எதுவுமே ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் கரெக்டாக இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் செய்யும்போது நான் எடுத்த டே இன் மை லைஃப் விலாகுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாங் வீடியோவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கேக்கை கட் பண்ணி பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வருது. அவ்வளோதான். இதிலே நான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கேக்கோட ரெசிபி வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை என்னோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதில் கேட்டிங்களாலுமே நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.